இந்த சாமிதுரை அதாவது இந்த அண்ணன் வந்து அவங்க அப்பா மேலே ஏற்கனவே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க. அதாவது உண்மையிலேயே இப்போது இந்த சரவணனுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்காது, என்ன ஆனாலுமே கூட நடந்திருக்காது. ஆனால் தன்னோட பெத்த அப்பா அதாவது இந்த சாமிதுரையை வந்து இந்த ரம்யா கடத்தி வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் வந்து ஒரு கிணத்துக்கு மேலே கட்டி போட்டு அங்கேருந்து நான் கிணத்துல தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பூச்சாண்டி காட்டினதுனால வேறு வழி இல்லாமல் வந்து நம்ம அண்ணமும் அதே மாதிரி நம்ம சண்முகையாக வந்து இந்த கல்யாணத்தில் அந்த தாலியை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம அண்ணத்தோட தங்கச்சி இவங்க எல்லாருமே நம்ம அண்ணத்தோட மாமா காலில் விழுந்து கதறினதுனால அங்கே எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. அதாவது ஏமாற்றி தான் இந்த ரம்யா இருந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தா. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, என்னடா அது எந்த ஒரு பிரச்சனையும் வெடிக்காமல் இருக்கே, ஏற்கனவே வந்து இப்போது அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரம்யா என்ன பண்ணா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே கூட அங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனால் அதையும் தாண்டி இப்போது அடுத்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்போது கல்யாணம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்லேயும் ஒரு சில சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இருக்குது. அதாவது அண்ணன் வந்து பொறுமையாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே பெருசாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் மட்டும் இல்லை, நம்ம சண்முகையா கூட வந்து இப்போது பயங்கரமாக இதில் பொறுமையாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போது அவர் தான் இந்த வீட்டோட மூத்த தலைவர். அதாவது அவர் தான் வந்து மிக மிக முக்கியமான ஒருத்தர். ஆனால் இந்த ரம்யா கிட்ட பால் காய்ச்சி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது பால் காய்ச்சி கொண்டு வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்தவங்க இந்த அதாவது நம்ம சண்முகையாவுக்கும் அதே மாதிரி நம்ம கார்த்திக்கு மட்டும் வந்து கொடுக்காம விட்டுட்டு முன்னாடி வச்சுட்டு முன்னாடி தானே இருக்குது எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை உண்மையிலேயே வந்து எவ்வளோ பெரிய இன்சல்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ என்ன பேசினாலும் பண்ணிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லி விட முடியாது. ஆனால் நம்ம சண்முகையா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் கையால் வந்து ஒரு காப்பி தண்ணியை குடிக்கிறது கூட விஷத்துக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய பதிலடியை வந்து இந்த ரம்யாவுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம அண்ணத்தால் தான் வந்து இப்படி மாறி கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த சாமிதுரையோட என்ட்ரி வருது. ஏன்னா அடுத்ததான் என்னடா அது, எந்த ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, இப்படி தான் இந்த ரம்யா அடுத்தது சர்வை பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி நினச்சா தான் தெரிய வருது. இந்த சாமிதுரை வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் வந்து கல்யாணம் ஆச்சுல்ல, நான் இப்போ கூட்டிகிட்டு போய் மறுவீடு செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன், விருந்தே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சாமிதுரைக்கு நல்லா ஊற்றி விட்டு பழகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் முன்னாடி இருந்தே நம்ம அண்ணத்தை கார்த்திகை இவங்க யாருமே வந்து இந்த சாமிதுரைக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ணன் தான் வந்து அப்பா அப்பான்னு உருகுறாங்களே தவிர இந்த சாமிதுரை அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நினச்சதே கிடையாது. அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது இந்த சாமிதுரை இருந்துட்டு இப்படி பொண்ணையும் மருமகளையும் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, என்னது இவ்வளோ நாள் ஆச்சு வந்து கல்யாணம் ஆகி இப்போ வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு கேள்வி எழுது. அதாவது அண்ணன் தான் வந்து அவங்க பொண்ணு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. அதாவது இந்த சாமிதுரை சொல்கிறது, என் பொண்ணு வந்து அண்ணன்லாம் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய ரம்யா தான் என்னோட பொண்ணும் மருமகனும் இதோ இருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே வந்துடணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சாமிதுரை இருந்துட்டு தான் பொண்ணு முன்னாடியே அதாவது அண்ணத்து முன்னாடியே இப்போ அவ்வளோ விஷயங்களையும் பேசுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சண்முகத்தை பார்த்து இன்னும் கொஞ்சம் கேவலமாக பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி சாமிதுரைக்கு சாதகமாக அதாவது அவருக்கு சாதகமாக வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே இந்த சாமிதுரை பண்ண காரியத்தினால உண்மையிலேயே நம்ம அண்ணன் அவ்வளோ பெரிய கோவத்தில் இருந்தாங்க. உண்மையிலேயே நீ எல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப கேவலமாக வந்து நினச்சிட்டு இருந்தாங்க இந்த சாமிதுரையும். அப்படி இருக்கும்போது இப்போது இன்னும் வந்து நம்ம சண்முகத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தன்னோட மாமாவை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு கோவம் வர ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி அண்ணன் இருந்துக்கிட்டு இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் ரம்யா இருந்துட்டு, அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் என்னோட அப்பா, நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வராமல் இருப்போமா, அதுவும் இல்லாமல் நாளைக்கே சட்டு போட்டு கிளம்பி வந்துடுறோம், நீங்கள் பறக்கிறது ஓடுறது தாவறது இப்படி எது இருந்தாலும் வந்து அது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்ணு உனக்கு இல்லாததெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ என்னென்ன கேட்குறியோ அது எல்லாத்த விட இன்னும் அதிகமாகவே செஞ்சுக்கலாம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அதுவும் இல்லாமல் நீ கேட்குறது எல்லாத்தையுமே நான் செஞ்சு தரேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து கேளு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அதாவது சாமிதுரை வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் தான் அண்ணத்துக்கு இன்னும் பயங்கர கோபம் வர ஆரம்பிச்சுட்டு நேராக போயிட்டு இந்த
சாமிதுரை பிடிச்சி பலார்னு கன்னத்து மேலே அறைய ஆரம்பிச்சாங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ எல்லாம் ஒரு அப்பன்றதுக்கே வந்து தகுதி இல்லாமல் இருந்துட்டுருக்க. அதாவது அன்னைக்கே உன்னை வந்து சாகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு உங்கள் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் மாமா வந்து அங்கே எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தாலியை வந்து எடுத்து கொடுத்தாரு. அந்த ஒரு நன்றி கூட இல்லாமல் இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ரம்யாவை நீங்கள் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்க? இந்த ரம்யாலாம் கேடு கெட்டவ, உங்களெல்லாம் வந்து அப்பனாவும் பார்க்கல, வேறு எதுவாகவும் பார்க்கல, அவள் வந்து உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ரம்யா தனக்கு அதாவது எப்படியாச்சும் வந்து நம்ம அண்ணத்தோட சொந்தக்காரங்களை, அண்ணத்துக்கு எதிராக இருக்கவங்கள தன் கைக்குள்ளே போட்டுக்கணும், அந்த ஒரு விஷயத்தில் அவர் இருந்துகிட்ருக்கா. அதே மாதிரி நம்ம அண்ணன் இருந்துட்டு இந்த சாமிதுரையை பல்லான்னு அடித்ததுக்கப்புறமா சாமிதுரை பயங்கரமாக கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக இந்த ரம்யா இருந்துட்டு ஐயோ அண்ணன் அவரை வந்து அடிக்காத, உனக்கு வேணால் வந்து அவர் அப்பாவை வந்து இருக்கலாம், அதாவது உன்னை பெற்றவராக இருக்கலாம், ஆனால் நான் இப்போ வந்து என் அப்பாவை தத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவர் எனக்கு ரொம்ப முக்கியம், என் அப்பாவை விட அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ரம்யா வந்துட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் கடைசியில் தான் வந்து நம்ம அண்ணன் இருந்துட்டு இந்த ரம்யாவோட முகத்தறியை வந்து கிழிச்செறிய ஆரம்பிச்சிடறாங்க. உண்மையிலேயே இந்த ரம்யா அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அப்படியே திருன்னு வந்து முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க போகிறான். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அவள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. அந்தளவுக்கு சில சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம அண்ணன் இருந்துட்டு இந்த அண்ணத்தோட முகத்தறியை, அதாவது இந்த ரம்யாவோட முகத்தறியை கிழிச்செறியணும். அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து அந்த ரம்யா சொல்கிறது எல்லாமே உண்மை, ரம்யா நல்லவ அப்படி இப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே சீக்கிரம் அண்ணன் முறியடிக்க தான் போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.